அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். வணக்கம். மன்னிப்பு கேட்ட விஜய், இதுதான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற விஷயம். அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, விவசாயிகளுக்கு 1,00,000க்கு கீழே கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு 75,000 தள்ளுபடி. மிக முக்கியமான அறிவிப்பு, அதுவும் விவசாயிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு அறிவிப்பு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஞானசூடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். சட்டமன்றத்தில் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு சிஎம் விஜயுடைய அந்த மன்னிப்பிலிருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் மிகப்பெரிய மனிதன். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். சரி, எதுக்கு விஜய் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா, அமைச்சர் ரஞ்சித், வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் வந்து முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதியையும் ஸ்டாலினையும் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அந்த மரியாதை கொடுக்காம பேசியிருந்தார். அதுக்கு தான் விஜய் வந்து அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவர் பேசுனது தான் தப்பு, தாவேகாவின் அமைச்சர் ரஞ்சித் அந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது அப்படின்னு சிஎம் விஜய் மன்னிப்பு கேட்டிருந்தார். அங்கே வந்து நான் ஒரு முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஈகோலாம் இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கேட்கணும். நம்ம மேலே தவறு இருந்தால், இல்லைனா நம்ம கட்சியை சார்ந்தவங்க மேலே தவறு இருந்தால் அதுக்கு நாம் மன்னிப்பு கேட்குறதுல தப்பு இல்லை அப்படின்றதை உணர்ந்து சிஎம் விஜய் கேட்ட அந்த ஒரு மன்னிப்பு. ஸோ சிஎம் விஜயோடைய அந்த செயல் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. அது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஈகோ நிறைய பேருக்கு உடையும். ஏன்னா சிஎம் விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஈகோ உடையும். பாரியா, தப்பு நடந்தால், தன் பக்கம் தப்பு இருந்தால் சிஎம் விஜயே மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றத பார்த்து அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த இளைஞர்களும் அவங்க மேலே தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் அதுவும் இந்த லைவெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது, அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்தை நிறைய இளைஞர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிஎம் விஜயோடைய மிக மிக நல்ல ஒரு பண்பாக தான் அதை நான் பார்க்குறேன். அடுத்தது அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சொன்ன அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மரியாதைன்னு பேசுகிறீங்களே, ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது உங்கள் எதிர்கட்சி தலைவர் எழுந்து நிற்கலையே, இதுதான் மரியாதையா அப்படின்ற மாதிரி ரமேஷ் பேசியிருந்தார். அதுக்கு பதில் சொல்லும் விதமாக ஓபிஎஸ் எழுந்து, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவை தலைவர் தான் அங்கே முக்கியம், அவர் தான் அந்த அவையின் நாயகன், அவர் வரும்போது எல்லாருமே கண்டிப்பாக எழுந்து நிற்கணும், எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் முதலமைச்சர் வந்து நேராக சட்டமன்றத்துக்குள்ளே வந்து சேர் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரு வணக்கத்தை காட்டிட்டு உட்காந்துருவார். ஆனால் விஜய் மட்டும்தான் உள்ளே வரும்போதே எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு வர்றார். இது வந்து இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்திலலாம் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்ததில்லை. அதனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவைத்தலைவருக்கு வணக்கம் சொல்லணும் எல்லாருமே. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று வணக்கம் சொல்லணும்னா, எதிர்கட்சி தலைவரும் ரொம்ப முக்கியமானவர் தான், அவர் வரும்போதும் எழுந்து நின்று தாவைக்காவை சேர்ந்தவங்கெல்லாம் வணக்கம் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் அவைத்தலைவரை அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவைத்தலைவர்கிட்ட அந்த கேள்வியை வைக்கிறார். அவைத்தலைவரான ஜேசிடி பிரபாகர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவைத்தலைவர் தான் முக்கியம், மற்றபடி முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வணக்கம் சொல்லணுமா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பை பொறுத்து இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு பண்பு அப்படின்றது, ஒருத்தர் நமக்கு வணக்கம் சொன்னால் அவங்களுக்கு திருப்பி வணக்கம் செலுத்துவது தான் அப்படின்ற மாதிரி அவைத்தலைவர் சொல்லியிருந்தார். ஸோ அதோட இந்த மேட்ரு முடியுது. இனிமேல் சிஎம் விஜய் வரும்போது எழுந்து நிற்கணுமா வேண்டாமா அப்படின்றது அவங்க சொந்த விருப்பம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அடுத்தது விவசாயிகளுக்கான மிக சந்தோஷமான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு சிஎம் விஜய் கொடுத்திருந்தார். அதாவது 1,00,000க்குள்ள கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி, 1,00,000க்கு மேலே கடன் வாங்கினவங்களுக்கு 35,000 தள்ளுபடி அப்படின்ற அந்த சந்தோஷமான அறிவிப்பை விவசாயிகளுக்காக அறிவிச்சிருந்தார். இதன் மூலமா கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க. தமிழக அரசுக்கு 5,932 கோடி ரூபாய் இழப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுல என்னுடைய மிக முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ 1,00,000க்கு கீழே கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு 75,000 தள்ளுபடி, 1,00,000க்கு மேலே கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு 35,000 தள்ளுபடி இல்லையா? இப்போ ஒருத்தர் 99,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து 75,000 தள்ளுபடி, மிச்சம் 24,000 கட்டினா போதும் இல்லையா? இப்போ அதே இன்னொருத்தர் வந்து ஒரு 2,000 ஜாஸ்தியாக, அதாவது 1,01,000 கடன் வாங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து வெறும் 35,000 தான் தள்ளுபடி, அவர் 76,000 ரூபாய் திருப்பி கட்டணும். ஸோ வெறும் ஒரு 2,000 ரூபாய் அதிகமாக வாங்கினா, அதாவது 99,000 கடன் வாங்கினவங்களுக்கு வெறும் 24,000 திருப்பி கட்டினா போதும். ஆனால்
1,01,000 அதாவது இன்னும் ஒரு 2,000 அதிகமாக வாங்கியிருந்தா அவங்க 76,000 திருப்பி கட்டணும். இதுதான் இந்த ஒரு கடன் தள்ளுபடியில் எனக்கு இது எப்படி வெறும் ஒரு 2,000 ரூபாய் அதிகமாக வாங்கியிருந்தா அவங்க இவ்வளோ பெரிய கடனை திருப்பி கட்ட வேண்டியிருக்கே கம்பேரிங் டு 99,000 ரூபாய் கடன் வாங்கினவங்கள கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. எப்படி இருந்தாலும் 1,00,000க்கு கீழே கடன் வாங்கியிருந்த விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். 1,00,000க்கு மேலே கடன் வாங்கியிருக்கிற விவசாயிகளுக்கு சந்தோஷத்துலேயும் ஒரு சின்ன துக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓ பன்னீர்செல்வம் வேறொரு முக்கியமான விஷயத்தையும் சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தார். என்னென்னா, காலையில் 9:30 மணிக்கு சட்டமன்றம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இப்போ 3:52 ஆகுது. இந்த மாதிரி அவை நீண்டுக்கிட்டே போனால் நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க. நிறைய பேர் சட்டமன்றத்தில் மயங்கி விழுறாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு சுகர் இருக்குது, ரொம்ப நேரம் இந்த மாதிரி நிற்க முடியாது, அதனால் அவையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். அமைச்சர் அவர்கள் 3:30 பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. 30 மணிக்கு 3:30 ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. லெவல் அங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட சொல்லிடுறேன், பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. ஒரு நாளைக்கு இந்த சட்டமன்றம் கூடுது அப்படின்னா 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு. அதாவது மக்களுடைய வரிப்பணம் தான் அதெல்லாம். 25 லட்சம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி சட்டமன்றம் கூடுது அப்படின்னும் போது மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக கூடும் அந்த சட்டமன்றத்தில் உங்களுக்கு சுகர் இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்ற, அதாவது வயதின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சட்டமன்றத்துக்கு வரணும்? எதுக்கு இந்த மக்கள் சேவை? உங்கள் உடம்பை பார்த்துக்காம எதுக்கு மக்கள் சேவையை செய்யணும்? உங்களால் முடியல அப்படின்னும் போது ஏன் அந்த பதவியில் இருக்கணும்? ராஜினாமா பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிற யாருக்காவது அந்த பதவியை கொடுங்க. ஏன்னா ஓபிஎஸ் நடக்கும்போதே தெரியுது, ரொம்ப முடியாமல் தான் உள்ளே நடந்தே வரார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம், அதாவது ஒரு நாளைக்கு 25 லட்சம் செலவு பண்ணுற அந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய உடல் நலம் கருதி மக்களுடைய வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போது உங்களால் முடியல, இந்த மாதிரி சுகர்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னும்போது ராஜினாமா பண்ணிவிடுங்க. இன்னும் இருக்காங்களே ஆரோக்கியமான எத்தனையோ பசங்கள்லாம் இருக்காங்க, வருவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க தமிழ்நாட்டை, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? ஸோ ஓபிஎஸ் மாதிரி இருக்கிறவங்க, உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க சட்டமன்றம் அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு, அதுவும் மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி நடக்கிற இந்த சட்டமன்றத்துக்கு உங்களால் வர முடியல அப்படின்னும் போது ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தருக்கு இடம் விடுங்க. அதுவும் மக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய சேவை தான். இன்றைக்கி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் நடந்தது, அங்கே மோதல் இதெல்லாம் நடந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுன சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க. உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன்.